9th standard NCERT chapter 3 ஓட end of chapter exercises. இந்த end of chapter exerciseல question number 4ல இருந்து 9 கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ question number 4ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா locate the following rational numbers on the number line. ரெண்டு கொஸ்டின் இருக்கு. இதை நம்பர் லைன்ல நம்ம மார்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 0.532. ஸோ இதுக்கு ஒரு நம்பர் லைன் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம 0ன்னு மார்க் பண்ணுறோம், இங்கே 1. 0.532ன்றது இன்பிட்வீன் வந்து 0.5, 1க்கும் 0க்கும் நடுவில் 0.5. அப்போ 0.532 அப்படின்னா 5 பக்கத்தில் இது 51, இது 52, இது 53. ஸோ இந்த இடத்துல தான் 0.532. ஓகே. செகண்ட் கொஸ்டின் 1.15 பார். செகண்ட் ஒன் வந்து 1.15 பார். இப்படி பார் கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இது வந்து 5க்கு மட்டும்தான் பாரு. ஸோ 5 மட்டும்தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க 5 மேலே மட்டும்தான் பார் இருக்கு. இப்போ இது எப்படி எழுதலாம்னா 1.15555 அது வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கான நம்பர் லைன் இது 0, இங்கே 1, இங்கே 2. ஸோ 1.15 இருக்கு. 1.15னா இதுக்கு பக்கத்தில் 1.1. ஸோ 1.15னா அதுக்கும் பக்கத்தில் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் 1.15555. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்க நம்பர். ஸோ இது நம்பர் லைனில் மட்டும்தான் இண்டிகேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். Next, question number 5. Question number 5ல find 6 rational numbers between 3 and 4. So 3க்கும் 4க்கும் நடுவில் 6 rational numbers எழுதணும். நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் இன்பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ் எழுதுறதுக்கு நம்ம ரெண்டு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கொஷின் நம்பர் 5 முதல்ல கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா ஆவரேஜ் பிட்வீன் டூ நம்பர்ஸ். ஸோ ஆவரேஜ் பிட்வீன் டூ நம்பர்ஸ் இது வந்து a plus b by 2. ஸோ ஒரு தடவையும் ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். செகண்ட் கான்செப்ட் வந்து டினாமினேட்டர் சேம். டினாமினேட்டர் மஸ்ட் பி சேம். ஸோ டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் நம்மளால இன்பிட்வீன் நம்பர்ஸ் எழுத முடியும். இந்த கான்செப்டை நம்ம முன்னாடியே எக்ஸாம்பிளில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதில் எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு தடவை ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னும் போது அது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால செகண்ட் கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். டினாமினேட்டர் சேமாக இருக்கிற கான்செப்ட். 6 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ 3 and 4. இப்போ இந்த 3 and 4 ரேஷனல் நம்பராக எழுதும்போது இப்படி நம்ம 1/1 எழுதுவோம் நம்ம. ஆனால் இதுக்கு நடுவில் 6 ரேஷனல் நம்பர்ஸ் வரணும் அப்படின்னா டினாமினேட்டர் மோர் தென் 6 இருந்தால் தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3/5 4/5 அப்படின்னா நமக்கு மொத்தமே 5 நம்பர்ஸ் தான் இன்பிட்வீன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ எனக்கு இன்பிட்வீன் 6 நம்பர்ஸ் வேணும்னா என்னோட டினாமினேட்டர் அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ அதனால என்ன பண்ண போறேன்னா டினாமினேட்டருக்கு 1 இருக்கிறத 7ஆக மாற்ற போறேன். ஏன் 7? 6 நம்பர்ஸ் வேணும். ஸோ 6ஐ விட அதிகமான நம்பருக்கு கொண்டு போகிறோம். ஸோ 7 தானா? இல்லை 7 இல்லை, 8 9 நம்ம என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு 7 போதும் அப்படின்றதுனால 7 எடுத்திருக்கேன். ஸோ 7 எடுத்தாலே இன்பிட்வீன் 6 வந்துடும். கீழே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால மேலேயும் 7. ஸோ 21/7 அப்படின்னு வந்துருச்சு. அடுத்த நம்பர் 4/1. 1ஐயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 4ஐயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இட் இஸ் 28/7. இப்போ நம்பர்ஸ் இன் பிட்வீன் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் எது எழுதணும்? 21/7 அண்ட் 28/7. இது நமக்கு சிம்பிளா. ஸோ டினாமினேட்டர் சேமாக இருக்கு 28/7. இன் பிட்வீன் நம்பர் நம்ம என்னென்ன நம்பர் எழுதிக்கலாம்? 22/7, 23/7, 24/7, 25/7, 26/7 and 27/7. 6 நம்பர்ஸ் கேட்டாங்க, 6 நம்பர்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இதே கான்செப்ட்ல கொஸ்டின் நம்பர் 6. 5 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 2/5 and 3/5. கொஸ்டின் நம்பர் 6. ஸோ 2/5 and 3/5.
இப்போ ஏற்கனவே அது டினாமினேட்டர் சேமா தான் இருக்கு. ஆனா 2/5க்கும் 3/5க்கும் நடுவுல 5 நம்பர்ஸ் எழுதுறதுன்றது பாசிபிளா அப்படின்னா இங்க பாருங்க எப்படி இருக்கு. இந்த இடம் 1/5 இருக்கும், அடுத்து 2/5, அடுத்து 3/5, 4/5, 5/5. ஸோ 5/5ன்றது 1. ஸோ இவ்வளோதான் நம்பர்ஸே இருக்கா. 2/5க்கும் 3/5க்கும் இன்பிட்வீன்னா அது நமக்கு வந்து ஆவரேஜ் மெத்தடில் பாசிபிள். பட் இங்கே நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால டினாமினேட்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம். டினாமினேட்டரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? கீழேயும் மேலேயும் நான் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஃபர்ஸ்ட் நம்பர் 20/15 ஆகுமா? செகண்ட் நம்பர் என்னவாகும்? 30/15 ஆயிடுமா? இப்போ என்னால் வந்து ஈஸியாக பிட்வீன் நம்பர்ஸ் எழுத முடியுமா? ஸோ 20/50 இங்கே 30/50. ஸோ இப்போ இன் பிட்வீன் நான் என்ன எழுதணும்? 5 நம்பர்ஸ் 21/50, 22/50, 23/50, 24/50, 25/50 இப்படியே எழுதிட்டே போகலாம். எனக்கு 5 நம்பர்ஸ் போதுன்றதுனால இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இது டினாமினேட்டர் கரெக்டாக இல்லாதனால நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்ம கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7ல ஃபைண்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/6 and 2/5. ஸோ 1/6 and 2/5. ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருந்தால் தான் நான் இன்பிட்வீன் எழுதவே முடியும். ஏன்னா கண்டிஷனே டினாமினேட்டர் மஸ்ட் பி சேம். ஃபஸ்ட்டு சேமாக இருக்கணும். அதுக்கப்புறம் சேமாக இருந்தாலும் சம் கேசஸில் எழுத முடியாது. எக்ஸாம்பிள் கொஷின் நம்பர் 6 எனக்கு சேமாக தான் இருந்தது, ஆனால் இன்பிட்வீன் நம்பர் எழுத முடியல. அதனால நம்ம கன்வீனியன்ட்டுக்காக அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இங்கே சேமாகவே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இதை சேம் பண்ணணும். LCM ஆஃப் 6, 5 which is 30. ஸோ இந்த 30 அப்படின்றத நம்ம எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஒன்னை 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5/30. செகண்ட் ஒன்னை 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 ஆகும். இப்போ 12/30. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன் பிட்வீன் நம்ம எவ்வளோ நம்பர்ஸ் எழுதணும்? 5 ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ 5/30 இங்கே 12/30. in between நம்ம எவ்வளோ நம்பர்ஸ்? 5 நம்பர்ஸ். 6/30, 7/30, 8/30, 9/30, 10/30. ஸோ 5 நம்பர்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, எழுதியாச்சு. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8. கொஷின் நம்பர் 8ல இஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர் எக்ஸ். Question number 8. So இது x/3 plus x/5. x/3 plus x/5 equal to 16/15. Find x. ஓகே, இங்கே என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு முதல்ல எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் ஆஃப் 3, 5 ஓட எல்சிஎம் 15 தான். ஸோ 15 அப்படின்னு நான் எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவாகும்? 3 into 5. இங்கேயும் 5 ப்ளஸ் செகண்ட் டேர்மு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3. இங்கே ஏற்கனவே 16/15. ஸோ 5x/15 ப்ளஸ் 3x/15 ஈக்குவல் டு 16/15. என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டினாமினேட்டர் சேமாக இருக்கா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் சேமாக எடுத்துட்டு மேலே இருக்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். ஈக்குவல் டு 16/15. மேலே இருக்கிறத ஆட் பண்ணால் 8x/15 ஈக்குவல் டு 16/15. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இது என்ன எப்படி எழுதுறேன்னா 8/15 நம்பரை தனியாக எடுத்துட்டேன். இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு 16/15. எக்ஸ் இங்கே இருக்கட்டும், ஏன்னா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிற வேல்யூ. இங்கே 16/15 இருக்கு. அந்த சைடு 8/15 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா மல்டிப்ளிகேஷன்ல ரெசிப்ரோகேட் ஆகும். ஸோ ரெசிப்ரோகேட்னா 15 கேன்சல், 8ஆல் 16 கேன்சல். ஸோ எக்ஸோட வேல்யூ 2. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? இட்ஸ் அ ரேஷனல் நம்பர் சொல்லியிருக்காங்களா? அப்போ இது என்னென்னு எழுதணும்? 2/1. எக்ஸ் ஈக்குவல் டு 2/1 இஸ் அ ரேஷனல் நம்பர். டன். ஓகே, கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9ல என்ன கொடுத்துருக்காங்க?
let A and B be two non-zero rational numbers. Aவும் ஒரு rational number, Bயும் rational number such that A plus 1 by B equal to 0 அப்படின்னு அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க without assigning any numerical values. இதுக்கு இந்த ஏக்கும் பிக்கும் எந்த வேல்யூவும் அசைன் பண்ணாம டிட்டர்மைன் ஏபி பாசிட்டிவா நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். வேல்யூஸ் அசைன் பண்ணி கண்டுபிடிக்க கூடாது, அது இல்லாமையே கண்டுபிடிக்க போறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9, A, B நான் ஜீரோ ரேஷனல் நம்பர், இது ரெண்டுமே. அண்ட் நம்மளோட கண்டிஷன் A plus 1 by B equal to 0. இப்போ இந்த A plus Bயை A equal to minus 1 by Bன்னு எழுதலாமா? அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பை B on both sides. நாம் B ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்னவாகும்? இந்த சைடு, ஏன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஏபின்றது தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் எனக்கு ஏபின்னு வரணும். ஸோ மல்டிப்ளை பண்ணாதான் ஏபி வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நான் மல்டிப்ளை பண்ணுற B, ஓகே, இங்கே minus 1 by B, நான் மல்டிப்ளை பண்ணுற B, இது ரெண்டும் கேன்சல் ஆகி AB equal to -1. therefore AB is negative. கொஸ்டின் என்ன? எனக்கு ஏபி பாசிட்டிவா நெகட்டிவான்னு செக் பண்ணணும் அண்ட் வேல்யூஸ் எதுவும் அசைன் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சும்மா சிம்பிளிஃபை பண்ணும்போதே நமக்கு என்ன கிடைக்குது? ஏபி இஸ் நெகட்டிவ் அப்படின்னு வந்துருச்சு.